என் பேர் தடாகம் எஸ் கணேஷ். தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியிலே 5 ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே 197 செங்கல் தொழிற்சாலைகள் சட்டத்திற்கு புறம்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு சுமார் 9500 ஏக்கருக்கு மேல் அரசு நிலம் மற்றும் வினோபா தான பூமி, பஞ்ச நிலம், மலைவாழ் மக்கள் செட்டில்மெண்ட் பூமி, அரசு நிலம் மற்றும் கோயில் நிலங்களிலே பட்டா நிலங்களில் எந்தவித கனிமவளத்துறையினுடைய அனுமதி பெறாமலும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக இந்த செங்கல் தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 50 அடி முதல் 150 அடி ஆழத்திற்கும் நீர்வழி தடங்களிலும் அனைத்து இடங்களிலும் செம்மண் கொள்ளை 1,50,000 கோடிக்கு மேல் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இங்கே செம்மண் கொள்ளையடிப்பதன் மூலம் அதில் தூசிகளும் மாசுகளும் கலந்த புகைகள் 60 அடி முதல் 70 அடி வரை விண்ணை நோக்கி செல்கிறது. குடியிருப்பு பகுதியின் அருகிலே செங்கல் தொழிற்சாலைகள் 5 கிலோமீட்டர் சதுர அடிக்குள்ளேயே 197 செங்கல் தொழிற்சாலைகள் நெருங்கிய பகுதியில் இருப்பதால் மிக மாசுக்கள் ஏற்படுத்துகிறது. அந்த நுண் துகள்கள் சுவாசிப்பதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்களை மிகவும் பல்வேறு நோய்களுக்கும் மூச்சு திணறலுக்கும் ஆளாக்கப்பட்டு இங்கு மனித உயிர்கள் இறக்கின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இயற்கை வளம் நிறைந்த பகுதியாக மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவார பகுதியாக அமைந்திருப்பதால் இங்கே இருக்கக்கூடிய யானைகளின் வழித்தடங்களிலெல்லாம் அதிக அளவு மண் எடுப்பதால் யானைகள் மாற்றுப்பாதையில் செல்வதால் மனித மிருக மோதல் ஏற்பட்டு 2005ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை 178 மனித உயிர்கள் இறப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இப்பகுதியினுடைய வளங்களை காப்பாற்ற வேண்டும், இயற்கை வளங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு சென்னை உயர்நீதிமன்றத்திலே சமூக ஆர்வலர் TMS ராஜேந்திரன், முரளிதரன் மற்றும் தமிழக விவசாய சங்கத்தினுடைய மாநில செயலாளர் வேலு நாய்க்கர் தலைமையிலே குழுக்களாக அமைந்து 17/9/2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலே பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தோம். அந்த வழக்கினுடைய சாராம்சமாக உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் சந்தீப் பானர்ஜி மற்றும் செந்தில் குமார் விஸ்வநாதன் ஆகியோர் தலைமையிலான நீதியரசர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். சட்டத்திற்கு புறம்பாக எந்தவித அனுமதியும் பெறாமல் விதிமீறி செயல்படும் செங்கல் தொழிற்சாலைகள் மீதும் யானை வழித்தடங்களிலே அமையப்பெற்ற செங்கல் தொழிற்சாலைகள் இந்த தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். கனிம வளத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போன்ற துறைகள் கூட்டாக இணைந்து போர்க்கால அடிப்படையிலே தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியில் சட்டத்திற்கு புறமாக இயங்கக்கூடிய 200 செங்கல் தொழிற்சாலைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த உத்தரவை அரசு அதிகாரிகள் கட்சி பாகுபாடின்றியும் பணம் படைத்தவர்கள் என்ற பாகுபாடின்றி அரசினுடைய ஆணையையும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் நிலைநாட்டி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய இயற்கை வளங்களையும் இப்பகுதியில் வாழக்கூடிய மக்களையும் அரசுக்கு 1,50,000 கோடி கனிம வளம் இழப்பீடு செய்து சட்டத்திற்கு புறம்பாக விதிமீறி செம்மண் கொள்ளையடிக்கக்கூடிய இந்த கொள்ளை கும்பலை பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தடாகம் கனிமவள மீட்புக் குழுவின் சார்பாகவும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் மலைவாழ் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இனியும் பல்வேறு அம்சங்களை அடக்கி இப்பகுதியினுடைய அவலங்களையும் கொள்ளைகளையும் அத்துமீறி செயல்பட்ட ஆவணங்களையும் இப்பகுதி சீரழிக்கப்பட்ட புகைப்படங்கள் ஆவணங்கள் அனைத்தையும் உயர்நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்களை எல்லாம் கனிவுள்ளத்தோடும் தாயுள்ளத்தோடும் பரிசீலனை செய்து இந்த பகுதியை காப்பாற்றும் எண்ணத்தோடும் நல்லதொரு தீர்ப்பையும் வருங்காலங்களில் வழங்கி இப்பகுதியை காப்பாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்களை தடாகம் கனிமவள பள்ளத்தாக்கு மீட்புக் குழுவின் சார்பாக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். TMS ராஜேந்திரன் என்கின்ற சின்னம்பியாராய நான் கடந்த 2019 WP 28/47/5/19 என்ற வழக்கு நான் போட்டிருக்கிறேன். இங்கே இருக்க கரிம கொள்ளையை நிறுத்தணும், இல்லீகல் பிரிக் மைன்ஸ் அது அந்த செட்டுகள்லாம் அகத்தணுங்கிற மாதிரி அது மூடி முத்திரையிடணும்னு ஒரு வழக்கு போட்டிருக்கிறேன். அந்த வழக்கு இனி விசாரணையில் இருக்கு. இப்போ எனக்கு முன்னால் போட்ட முரளிதரன் என்பவருக்கு ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. யானைகள் வழித்தடத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு. அது நான் வரவேற்கிறேன். அவர் யானைக்காக போட்டிருக்கார், நான் மனிதனுக்காக போட்டிருக்கிறேன். அரசாங்க சொத்து கரிமம் கொள்ளைக்காக நான் போட்டிருக்கிறேன். அதனால் எனக்கு தகுந்த உத்தரவு கிடைக்கன்னு நீதிமன்றத்தை கிடைக்கன்னு நான் நம்புகிறேன். வரவேற்கிற இந்த உத்தரவையை அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன்.
உயர்நீதிமன்ற இப்போ இருக்கிற தலைமை நீதிபதி 1 மாதம் கால அவகாசம் இருந்து அந்த டைரக்ஷனையும் இந்த அதிகாரிகள் என்னுடைய ரெஸ்பாண்டன்ட் 13 பேர் அஃபீஷியல்ஸை அவங்க எந்த நடவடிக்கையும் அதன் பேரில் எடுக்கலை. இப்போ மறுபடியும் மீண்டும் ஒரு உத்தரவு வழங்கியிருக்காங்க. இது என்ன பண்ணுவாங்க அதிகாரிகள் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.